ஹாய், இன்றைக்கி அமாவாசையா, அதனால் நம்ம வழக்கமாக மாதம் அமாவாசையில் செய்கிற மாதிரி இன்றைக்குமே நம்ம சாப்பாடு செஞ்சாச்சு. இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காயும் போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டுன்னு எல்லா காயும் போட்டு சாம்பார் சாதம் தான் செஞ்சுருக்கோம். இது செய்யும் போதே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்றதுனால கடகடன்னு செஞ்சுட்டோம். செஞ்சு முடிச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டை வச்சு கொடுக்க போகிறோம். அங்கே இடமே இல்லையா, அதனால் அங்கே செய்ய முடியல. எப்போவுமே வழக்கமாக இங்கே தான் செய்வோம். இங்கே செஞ்சுட்டு நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருந்து கொடுக்க போகிறோம். கொடுக்கலாமா? இது தூக்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா குண்டானும் செம்ம சூடாக இருக்குது. எடுத்து அப்படியே தூக்கி காரில் வச்சுட்டு இங்கேருந்து போயிடலாம். சரியா? ஓகே, சாப்பாடை செஞ்சாச்சு. ஒரு கேஸ் வாட்டர் பாட்டிலும் வாங்கியாச்சு. ஏன்னா சாப்பிட்றவங்களுக்கு போகிறவங்க டக்குன்னு வழியிலே சாப்பிட்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்ல. அதனால் இது வழக்கமாக எப்போவுமே நம்ம வாங்குறது தான். இப்போ வீட்டை அந்த இடத்துல நிறுத்திட்டு சொல்லலாம். வழியாக நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சதுமே நம்மளுக்கு நிறைய பேர் வந்துட்டதுனால வீடியோவும் எடுக்க முடியல, பேசவும் முடியல. கடகடன்னு நம்ம கொடுத்துட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சுட்டோம். இப்போல்லாம் 2:30 மணி 3 மணி அப்படி ஆகும் போன வாட்டிலாம். ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக டான்னு 1 மணிக்கெலாம் எடுத்து வச்சுட்டதுனால எல்லாருமே கரெக்டான பசியில் இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சாச்சு. எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 அட்லீஸ்ட் ஒரு குண்டானாவது மீறும். இந்த வாட்டி மீறவே இல்லை. நாங்களே கடைசியாக இருக்கிறத எடுத்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தோம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சு போச்சு. அதை யோசிச்சிருக்கோம், அடுத்த வாட்டி போடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வழியாக எல்லாருமே சாப்பிட்டது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இங்கே இருக்கிறவங்க யாருமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தண்ணியும் இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னென்னா, ஒருத்தங்க அந்த பிளஸ்ஸிங் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இது இது இன்னும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது கிடச்சிதுன்னா அதுக்கு தான். அதில் ஒரு பாசிட்டிவ் வைப். அதை மறுபடியும் செய்யணும் அப்படின்னு தோணும். ஓகேவா? இப்போ நம்ம கடை பார்த்த மாதிரியே இருந்திருக்கோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். என்ன ஒரே வேலையை தான் சொல்லுங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இல்லைங்க, பள்ளம் இந்த சைட்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். இது நார்மலாக ஆல்ரெடி இருந்த போர்ட்டிக்கோ இதுதான் நான் நிற்கிற இடம். இது செப்டிக் டேங்க்குன்றதுனால இங்கே எந்த வெயிட்டுமே வைக்க மாட்டோம். அதனால் காலியாக போர்ட்டிக்கோ மாதிரி வச்சுட்டு இருந்தோம். இதை அப்படியே கொஞ்சம் எழுப்பி கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ஒரு காலம் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காலம், அங்கே ஒரு காலம், அங்கே ஒரு காலம், கடைக்கு சப்போர்ட்டாக. இது வரைக்கும் தான் கடை, சின்ன கடை, ஒரே ஒரு கடை. இன்றைக்கி இந்த பீமுக்கு கலந்து ஊற்ற போகிறாங்க. இதை ஊற்றும் போது நம்ம அப்பவும் பார்க்கலாம் எப்படி ஊற்றுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆளுங்க நாங்கள் 2 பேர் போதும், கலக்கிறதுக்கு போடுறதுக்கு மட்டும் போதும், இந்த நடுவில் நிற்கிற ஆளுங்க நாங்களாவே நின்றுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அது மட்டும் கலந்து போட்டாங்கன்னா பீம் முடிஞ்சிட்டாலே வேலை எழும்ப ஆரம்பிச்சிடும். பீம் போடுற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் எழும்ப ஆரம்பிச்சிடும். நேற்று தான் இந்த பலகைலாம் அடிச்சுட்டு போனாங்க, சென்ட்ரிங் பலகை அடிச்சுட்டு போனாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் மேடாக இருக்கும், இந்த பக்கம் இதுவாக இருக்கும். இது ஃபுல்லாகவே தரையாக இருக்க போது, இருந்தாலும் பீம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த காலத்துக்குன்றதுக்காக தான் இதை இந்த பக்கம் உடச்சிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், அந்த பக்கம் தான் பள்ளம் எடுத்துட்டீங்களா, அப்படியே எடுத்துருங்க, கொஞ்சம் மண்ணாகவே இருக்கட்டும், செடி வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது கொஞ்சம் தூரம் தான் மண்ணாக இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக சிமெண்ட்டு கலவை தான், செடி வளர்றது கஷ்டம்ட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இனிமேல் இதை கட்டினா அதுக்கப்புறமா நம்ம செடி வளர்க்குறதெல்லாம் வாசலில் வளர்க்கலாம், அந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ஈவினிங் பார்க்கலாம் இந்த ஜல்லி கொட்டுறதை. இப்போ டைம்னா ஒரு 2 இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம லட்சு சுஜனையும் எழுது. லட்சுக்கு நாளைக்கு கொஞ்சம் படிக்க வைக்க வேண்டிய வேலை இருக்குது, ஒர்க் ஷீட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு குட்டி தூங்க வைக்கணும் அவங்கள. அப்படியே அது எப்படி தான் தெரியல, நம்மளுக்கே தூக்கம் வருது, இவங்களுக்கு தூக்கமே வராது போலக்குது. விளையாடி எடுக்கிறாங்க, அடிக்கிறதுக்கும் மனசு வரல. படுமானா நீ படுமா, நான் படுக்கிறேன்னு நம்மள தூங்க வைக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் குழந்தைங்கள படிக்க வைக்கணும். படிக்க வச்சானா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். இதெல்லாம் பழைய டெக்னிக்கில் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. படிமானா அவங்க படிச்சுனே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறேன். ஓகேவா? நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங் என்ன வேலை இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. அதெல்லாம் நான் கலக்க மாட்டேங்க. என்னங்க பேசுகிறீங்க? கலக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? இவ்வளோ கஷ்டமான வேலை அது. நான் என்ன நினச்சேன்னா, ஆக்சுவலாக கலவைன்றது என்னென்னா சிமெண்ட் மண்ணெலாம் கலந்து சும்மா அப்படி செவரு பூசுறதுக்குள்ள அந்த மாதிரி நினச்சேன். இல்லையா, ஜல்லி வர போட்டு கலக்கணுமா? அம்மா, அந்த மண்வெட்டியை தூக்கவே முடியாது நம்மளால். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, ரெகுலராக செய்கிறவங்களுக்கு அப்போ அது ஸ்டார்டிங் செய்யும்போது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு அது பழகிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க தான் செய்ய போகிறாங்க. ஆனால் நடுவில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அவங்கள நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு. டீ போட்டு கொடுக்குறது, எப்போ அதை வேறு சொல்லிட்டு நான் தெரியாத நம்ம டீ போட்டு கொடுக்குறேன், இதெல்லாம் ஒரு வேலையான்றாங்க. ஏங்க, ஒரு வேலை போட்டால் வேலை இல்லை, ஒரு வேலையும் போட்டால் வேலை தான். ஆனால் நானும் போய் இந்த வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன். நம்மளை சொல்லினேக்கிறாங்க, நீ வேலையே செய்ய மாட்டேங்க, வேலை செய்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் செய்கிறேன். நான் ஏன் செய்ய மாட்டேன்னா,
எனக்கு சிசரியன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல, இது செய்கிறது எவ்வளோ பேர் செய்கிறாங்க, நம்ம செய்கிறதுல என்ன இருக்குது, நான் செய்கிறேன். இப்போதைக்கு என்னோடய ரொட்டீன் லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். எழுந்து நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு ஒரு 4:15 ஆகிடும்னு வச்சுக்கோங்க. காலைவர் தான் நான் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷும் ப்ரஷ் பண்ணிட்டு போயிடுவேன். போயிட்டு டிஃபன் வந்து கொஞ்சம் லேட்டாக செய்வேன். ஃபஸ்ட்டு வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடுவேன். சாப்பாடு வந்து அரிசி ஊற வச்சுட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு தேவையான பொருள்லாம் கிட்ட எடுத்து வச்சுப்பேன். எதையும் போய் தேட மாட்டேன். அந்த டைம் போய் அப்படி போனால் எனக்கு செட்டே ஆகாது, கருகிடும், தீஞ்சு போய்டுன்னு பயமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கிட்ட வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் அடுப்பே பற்ற வைப்பேன். பற்ற வச்சுட்டு கொஞ்சோண்டு பிளாக் காஃபி போட்டுப்பேன். அது ஏன்னா தூக்க கலக்கமாக இருக்கும்ல, அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக பிளாக் காஃபி குடிச்சிட்டு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குழம்பு செய்யணும், இல்லை சாப்பாடு கலர்ன சாப்பாடு செய்யணும், எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு தனியாக குழம்பு செய்கிறதா இருந்தால் ரெண்டாவதாக வைப்பேன். அப்படி இல்லை கலர்ன சாப்பாடு செய்யணும்னா ஃபஸ்ட்டு வச்சு சாப்பாடும் செஞ்சுட்டு காய்கறிலாம் பக்கத்துலேயே செஞ்சுன்னே இருப்பேன். பொரியல் ஃபஸ்ட்டு செஞ்சுடுவேன். கொஞ்சம் சாப்பாடு லேட்டாக செஞ்சால் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அது முடிக்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு 5:15 தான் ஆகும். 1 ஹவரில் செஞ்சுடுவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கலாம். கரெக்டாக நான் 5:45 வந்து டிஃபனும் சேர்த்து செஞ்சு முடிச்சிடுவேன். 5:45 முடிச்சுட்டு நான் மேலே 6 மணிக்கு போயிட்டு குழந்தைங்களும் ஒரு 6:10 எழுப்பிடுவேன். அது எழுந்துப்பாங்க. சொன்னோன்னே லட்சம் இப்படி தூக்கி நிற்க வச்சா போதும் எழுந்து போயிடுவாங்க பல் வளர்க்க. சுஜன் வந்து நான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள தட்டிக்கிட்டே நான் அப்படி எடுக்க மாட்டேன். சுஜன் தூக்கி நிற்க வச்சா சுஜன் எழுந்துருவான். அப்படியே எழுந்துட்டு அப்போ டைம் வச்சு பண்ணிட்டு 5:45 அதாவது 6 மணி அந்த டைமுக்கெல்லாம் குழந்தைங்க எழுந்துருவாங்க. எழுந்துட்டு அங்கே வெளியே போய்ட்டு அவங்க ப்ரஷ் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு அவங்க யூனிஃபார்மு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பெட்டு மேலே வச்சுப்பேன் ரெடியாக. ஏன்னா வந்தவுடனே ரெடி பண்ணிடணுன்ட்டு. அவங்க குளிச்சுட்டு மொத்தமாக முடிச்சுட்டு வரும்போது நம்ம வந்து அவங்கள ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வெளிக்கீழே கூப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் இது பண்ணேன்னா, அவங்க சீக்கிரமாக கிளம்புறாங்களா, கிளம்பிட்டு குழந்தைங்க பாத்ரூம் போகணும் ஏதாவதுனா கூட அப்போவே டைம் இருக்கணுன்றதுக்காக தான். அது முடிச்சுட்டு அவங்களுக்கு டிஃபன் ஊட்டி விட்ருவோம். டிஃபன் ஊட்டி விட்டு எங்கள் பக்கத்து கடையில் தான் போய் உட்காருவோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோமா, வெயிட் பண்ணும்போது குழந்தைங்க கொண்டாரு விளையாடுவாங்க. அந்த அப்படியே அந்த ட்ரெஸ்க்கு அப்படியே எனர்ஜி ஆகிடுவாங்க. வேலையை ஏற்றி விட்டு போய்ட்டு வாங்க பையன் அனுப்பிச்சி விட்ருவோம். அது முடிஞ்சதும் மறுபடியும் வந்து நான் லஞ்சு குழந்தைங்க செஞ்சது இல்லாமல் நான் தனியாக லஞ்சுக்கு செய்யணும். ஏன்னா காலையிலையும் எதுக்கு நம்ம செய்யணுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே லஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு நடுநடுவில் இந்த வேலைகளும் நடக்கும். பெருக்கிறது, இந்த இது பண்ணுறது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, டீ போடுறது. டீ போட்டு மறுபடியும் டீ போடுவேன். அது எதுக்குன்னா அம்மா கொடுக்கணும்ல, அப்போ நானும் ஒரு வாட்டி குடிப்பேன், இன்னொரு வாட்டியும் டீ குடிப்பேன். அந்த மாதிரி குடிக்க ஆரம்பித்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அது போயிட்டே இருக்கும்போது ஒரு 3 ஆகுமா, 4 மணிக்கு மறுபடியும் டீ போடணும். அது மறுபடியும் டீ போட்டு நாங்கள் குடிச்சிட்டு அந்த வேலையை மறுபடியும் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே 5 ஆயிடும். பசங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அவங்கள மூஞ்சி கழுவணும், டியூஷன் அனுப்பணும், செஸ் கிளாஸ் அனுப்பணும், இந்த மாதிரி அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் நைட்டு டிஃபன் செய்யணும், சாப்பிட வைக்கணும், தூங்க வைக்கணும், மறுபடியும் காலையில் எழுந்து இதே ரொட்டீன். இதுதான் இப்போ போயிட்டுருக்கு. கரெக்டாக போகுது இப்போ டைம். ஃபஸ்ட்டு டிஃபன் கடை இருக்கும் போதாவது டிஃபன் செஞ்சுருவாங்களா, அதனால் எனக்கு வேலை இருக்காது. இப்போ டிஃபன் கடை இல்லாதனால எனக்கு டைமு 6 மணி, 7 மணி, 8 மணி, மதியம் 1 மணி, சாப்பாடு மதியம் 2 மணி, இந்த வேலைன்ட்டு தனித்தனியாக பிக் பாஸில் வர மாதிரி போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி பார்ப்போம், ஈவினிங் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம வந்து ஜல்லி போகணுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, ஆள் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகும், அதே நேரத்தில் ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால மிஷின் வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு எங்கேயோ வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க. அப்படியே அவங்கக்கிட்ட கேட்டோமா இந்த மாதிரி வந்து எங்களுக்கும் போகணுன்ட்டு அவங்களே வந்து போட்டாங்க. ஆமாம், வந்து ஒரு மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து இது ஃபுல்லாக இந்த கட்டம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு லைனுக்கு போட்டாங்கன்னா முடிஞ்சிடும். யோசனை இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுமோ, என்ன பண்ணுமோ அப்படின்ட்டு. ஆனால் சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. நானும் தாண்டி வரலான்னு பார்க்குறேன். எனக்கு வழி இல்லாமல் நின்று கிடக்குறேன். நான் காலை உள்ளே விட்றேன், நான் அப்படி போய் அச்சு மாட்டிக்குதான். ஓகே, ஒரு வழியாக வந்து நாங்கள் இந்த வேலையை முடிச்சிட்டோம். இந்த பீம் போகிறது தான் ரொம்ப லேட்டாகவே ஆயினதுதா. ஆனால் இப்போ வந்து எவ்வளோக்கு லேட் ஆச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கி இந்த வேலை. இதான் கடை, நான் நிற்கிறது தான் கடை. ஃபஸ்ட்டு இருந்தது தான் என்ன, ஃபஸ்ட்டு வந்து தரையோடு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஹைட்டு பேஸ் தூக்கி போடுறோம். இந்த ஹைட் அதாவது வீடு ஹைட்டுக்கு தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட்டாகவே போட்டோம். இந்த மட்டும்தான் கடை, சின்னதாக கடை. ஆனால் கொஞ்சம் அழகாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வாடகை விட்டுடலாம், அம்மா வந்து பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்க டிஃபன் கடை சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கும் நாங்கள் ஓகே தான், அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க அப்போ என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம்.
நிறைய பேர் நீங்கள் பண்ணலாம்ல நீங்கள் பண்ணலாம், ஐயோ எனக்கு பண்ண தெரிஞ்சா நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல. குழந்தைங்க ஸ்கூல் ஒன்று இருக்குது, இன்னொன்று அதுக்கு நிறைய அந்த டிஃபன் கடைக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டைம் நம்மளுக்கு நிறைய இருந்தால் நம்ம பண்ணலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் பெரிய குழந்தைங்க, அவங்களே ரெடி ஆகிடுவாங்க, அவங்களே கிளம்பிடுவாங்கன்னா நம்ம பண்ணலாம். எல்லாமே நம்ம தான் பண்ணணும் போது அது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் வந்து நான் என்னால் பண்ண முடியல அப்படி சொல்கிறேன். நம்மளாம் ஒரு வேலை முடியுதுன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, பொறுமையாக தானே பண்ணுவோம். இங்கே வேலை முடிய போது அங்கே துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தம்பி. இதுதான் ஒரு தொழிலில் அந்த ஈடுபாடோடு இருக்கிறது. அவங்க தொழிலை அவங்க சுத்தமாக வச்சுக்கிறாங்கன்றது நல்ல வேலைஇல்லை. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் இவங்ககிட்ட இருந்து. இந்த தம்பி போட்டுறான், சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு கொட்டுறாரு. அது போய் சறுக்குன்னு போய் உட்காருது. நம்ம கொட்டணுன்னா செதறி 4 மணிக்கும் போயிடும். அவர் கொட்டுறாரு, போய் பாயிண்ட்டாக அந்த இதில் போய் விழுந்துது. தம்பி வேறு, ஐயோ ஒரே கொச்சமாக இருக்குன்னு வேறு சொல்கிறாரு. ஹார்ட் ஒர்க்குன்னு பார்த்தா அந்த தம்பி தான் அந்த குனிஞ்சு எடுத்துகிட்டு போய் ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த தம்பி சவுண்டு பாட்டி, தலை 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 சின்ன பையன் சவுண்டு பயங்கரமா. ஜாலியாக எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு நினைக்கிறேன். எல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சின்னு மாமான்றான் அண்ணன்றான். அந்த ஃபேமிலியோடு வந்து ஒரு சூப்பராக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. வெளியாளுங்களாம் கொடுத்துருந்தா நீ சரியாக செய்யலை நான் சரி. இப்போ சண்டே வராது பாருங்கள், பிரச்சனையே இருக்காது.